கிருஷ்ணகிரி தொகுதி அதிமுக வேட்பாளரை ஆதரித்து ஓரூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி திமுக ஆட்சியில் போதைப் பொருட்கள் சரளமாக கிடைப்பதாக குற்றம் சாட்டினார். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ஆனந்த் பாபுவிடம் கேட்கலாம். ஆனந்த் பாபு, விவரங்கள். வணக்கம் ஷாம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அதிமுகவின் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக JP என்கிற ஜெயபிரகாஷ் அவர்களை ஆதரித்து அதிமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி அவர்கள் ஒசூர் மாநகராட்சிக்குட்பட்ட 45 வார்டுகளிலும் வார்டு வாரியாக பொதுமக்கள், வணிகர்கள் உள்ளிட்டோரை சந்தித்து இரட்டை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்து வருகிறார். அவருடன் வேட்பாளரை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்களும் இந்த வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரும் நிலையில் பிரச்சாரத்தில் பேசி வரும் KP முனுசாமி அவர்கள் திமுக ஆட்சியில் ஒசூர் மாநகர் பகுதியில் கடந்த 6 மாதத்தில் மட்டும் 14 கொலைகள் நடைபெற்றிருக்கிறது. இது சமூக விரோதிகள் ஆதாய கொலைகளாக செய்திருப்பதாகவும், இந்த கொலைகளுக்கு முக்கிய காரணம் தமிழக அரசில் எதெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கிறதோ கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பட்டி தொட்டி எங்கும் சரளமாக கிடைப்பதாகவும், சகஜமாக எல்லோரும் வாங்கி பயன்படுத்தக்கூடிய நிலையிலேயே இந்த விதமான போதைப் பொருட்கள் இருப்பதால் இளைஞர்களும் மாணவர்களும் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். இதனை கட்டுப்படுத்த முடியாத திமுக அரசு மக்களுக்கு நன்மை செய்கிறேன் என கூறி வருகிறது என திமுக அரசை விமர்சித்திருக்கும் KP முனுசாமி அவர்கள் தீவிரமாக இரட்டை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்து வருகிறார். ஒவ்வொரு பகுதியாக சென்று பொதுமக்களை சந்தித்து அதிமுக வேட்பாளருக்கு ஆதரவு திரட்டி வருகிறார். ஷாம், விவரங்களுக்கு நன்றி ஆனந்த் பாபு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.